இந்தியா உள்ளிட்ட ஆசிய நாடுகளிலே பல்வேறு சமூக மக்களுக்கு பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நல்ல முறையில் அறிமுகம் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திலே நமது முன்னோர்கள் இத்தகைய விழாக்களை அறிமுகம் செய்து அதிலே பல்வேறு தரப்பட்ட மக்களையும் அறிஞர்களையும் பங்கேற்க செய்து ஒரு நல்லிணக்கத்தை உருவாக்கி தந்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இந்த விழாக்களை நாம் எல்லாம் ஒன்று கூடி நடத்தி கொண்டிருக்கின்றோம். உலகின் பல நாடுகளிலே இந்த தினத்தை முன்னிட்டு கைதிகள் கொண்டுதலை செய்யப்படுகிறார்கள். நாடுகளுக்கிடையே அமைதி ஒப்பந்தங்கள் ஏற்படுத்தப்படுகிறது. சந்தைகளும் சாதி இனக்குழுக்களுக்கிடையே சமாதான ஒப்பந்தங்கள் போடப்படுகிறது. விருந்தோம்பல்கள் நடைபெறுகிறது. ஒரு சமூக நல்லிணக்கத்தை கட்டமைக்க வேண்டும். பெரும்பாலான எல்லா சமூக மக்களுக்கும் புத்தி செல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் நிறைவேற்றக்கூடிய விழாக்களை நல்லிணக்கத்திற்கான ஒரு துவக்கமாக கருதி பங்கேற்று அதன் வழியாக சமூகங்களுக்கிடையே ஒரு ஒருங்கிணைப்பை செய்து வருவதை வாழ்த்தி வரவேற்று பங்கேற்கின்றோம். மனித ஜனநாயகத்துடைய தலைவர் பொறுப்பு அவரும் சட்டமன்றத்தில் பரிசத்தை பேச சொல்லுங்க. நாங்கள் சந்திக்கிறதுக்காக போட்டுருவோம். அந்த பார்த்திருந்தால் இன்னும் பண்ணிருக்கோம். என்னுடைய அச்சத்தின் பணி குறைந்திருக்கிறார். ஒரு பலஸ்தீனத்தின் மீது இன்றைக்கு ஒரு போரை தொடர்ந்து கிட்டத்தட்ட 70,000 பேர் இன்றைக்கு இஸ்ரேல் கொண்டு குவிந்திருக்கிறது. எந்த நெறிமுறைக்கும் கட்டுப்படாமல்